ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேயோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் விஷயம், நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்கள் பயன்படுத்தணும். அது என்னென்ன அப்படிங்கிறது தான் எண்டு வரைக்கும் உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நான் எப்போதுமே நிறையா சமயத்தில் சொல்லிக் கொடுக்குறது பை சைட் சொல்லி கொடுத்துருக்கேன், சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு ஷேரை செல் பண்ணி எப்படி பை பண்ணுறது, அதற்கான ஸ்ட்ராட்டஜி. அதாவது இது புதுசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஒரு ஷேர் கீழே இறங்கும் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா, இப்போ அன்புன்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, அதனுடைய விலை 100 ரூபா. அந்த ஸ்டாக் கீழே இறங்கும்னு தெரிஞ்சுன்னா 100 ரூபாயில் செல் பண்ணி 90 ரூபாயில் பை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆர்டர் க்ளோஸ் ஆகி உங்களுக்கு 10 ருபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிரும், சரிங்களா? இது புதுசு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஷோ பண்ணுறத ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ மார்க்கெட் எது நெகட்டிவாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரிதலுக்காக, சரிங்களா? ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் சரியும் அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுங்கள், ஸ்டாக் செலெக்ஷனை ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் செக் பண்ணுறது நல்லது. எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறேன். ஸோ நீங்கள் செல் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணச்சா என்ன பண்ணணும் அப்படின்னா, டாப்பில் இருக்காத ஸ்டாக்கை விட்டுட்டு, சரிங்களா, கீழே லோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் கீழே இருக்க டாப் 5 லூசர்ஸை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட் பண்ணிட்டேன். இதனுடைய டைம் ஃப்ரேம், சரிங்களா, டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுங்க. வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட். ஸோ நான் ஏபிபி அப்படிங்கிற ஸ்டாக்கை ஓப்பன் பண்ணி வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணச்சேன். அந்த வீக் எனக்கு ரெட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும், சரிங்களா? ஸோ இங்கே நான் வீக்லி டைம் ஃப்ரேம் எனக்கு க்ரீனாக இருக்குது. ஸோ பிஎஃப்சி எனக்கு தேவையில்லை, சரிங்களா? அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா வீக்லி கேண்டில் ரெட்டாக இருக்குது, சரிங்களா? சைமன்ஸ் ரெட்டாக இருக்குது, சரிங்களா? அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சோலா ஃபினான்ஸ் ரெட்டாக இருக்குது. ஒன்று தான் பிஎஃப்சி. இதை மட்டும் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது, சரிங்களா? இது இப்போ தான் ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வருது. ஸோ மித்த 4 ஸ்டாக்கில் வீக்லி டைம் ஃப்ரேம்லேயே எப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத லைட்டாக செக் பண்ணிடுங்க. பார்த்துட்டு அந்த ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ஸோ நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்போர்ட் இந்த லெவல் நீங்கள் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது டே டைம் ஃப்ரேம் போட்டால் உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போது சப்போர்ட்லேருந்து, அதாவது ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வருது. இங்கே ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு, சரிங்களா? மேக்ஸிமம் இதில் இந்த ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி கொடுத்தாலே சக்ஸஸ் இருக்கும், சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஏபிபி. ஸோ டே டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட் சக்ஸஸ். இந்த டே டைம் ஃப்ரேம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கச்ச நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அதே சமயத்தில் 2 இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம். அதாவது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் இப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். ஸோ ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வருதுன்னா என்ட்ரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டவுன் ட்ரெண்டில் இந்த ஸ்டாக் வருதா, ஸோ இதில் பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கலாம். டவுன் ட்ரெண்டாக இருக்கணும். இப்போது இதுக்கு அடுத்து சொல்ல வேண்டியது, இது ட்ரெண்ட் வைஸ். இன்னொன்று ட்ரெண்டை பிரேக் பண்ணி, சரிங்களா, வரும். இப்போல்லாம் இது பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்டை பிரேக் பண்ணி வந்தக்கூடிய ஸ்டாக், சரிங்களா? என்ட்ரி பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும். இன்னொன்று டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டாக் டவுன் ட்ரெண்ட்லேயும் இருக்குது, அதனால தான் நல்லா ப்ராஃபிட் இருக்கும். அப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சோலா ஃபினான்ஸ் நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்ட், நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். சைமன்ஸ் ஏபிபி, ஓகே ஃபைன். இதுக்கு அடுத்து நீங்கள் மார்னிங் ப்ரீவியஸ் டேயோட கேண்டில் லோவை பிரேக் பண்ணச்சா என்ட்ரி கொடுக்க முடியலை அப்படின்னா அடுத்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம், சரிங்களா? அதை பிரேக் பண்ணும்போது ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 கேண்டில் வரும், சரிங்களா? இதில்
ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் பண்ண வச்சா என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? அந்த செகண்ட் கேண்டில் நோட் பண்ண வேண்டாம். ஏன்னா மார்க்கெட் மொத்தம் 6.25 மணி நேரம். இது 3 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. கடைசி இருக்கிறது 15 மினிட்ஸ். சரிங்களா? இதை நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு 3 ஹவர் பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும். சோலா ஃபினான்ஸ் ஃபஸ்ட்டு 3 ஹவர் பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்கும். சைமன்ஸ் சரிங்களா? இங்கே ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் அவுட் பண்ணலை. சரிங்களா? இந்த 3 ஹவர் பிரேக் பண்ணலை. ஸோ இதில் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்புறம் ஏபிபி இதுவுமே பிரேக் பண்ணலை. சரிங்களா? ஸோ ரிமைனிங் பிரேக் பண்ண எல்லா ஸ்டாக்குமே ப்ராஃபிட் தருது. இப்படி தான் இருக்கும். ஸோ செல்லிங்கை பொறுத்த மட்டும் நீங்கள் ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுங்க. 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ட்ரேடில் சக்ஸஸ் பண்ணலாம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா பபாய், see you.